ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா மீன் மக்கர் கிரேவி வைக்க போகிறேன். மீன் மக்கர் கிரேவி எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், அப்புறம் பட்டை கிராம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். விழுதாட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கொஞ்சம் வத்தப்பொடியும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வசங்களுக்கு. நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கலாம். இப்போ வந்து மீன் மேக்கர் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ மீன் மேக்கரில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கிரேவிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வத்தப்பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மட்டன் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கிளறிக்கலாம். இப்போ வந்து மீன் மக்கர் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நான் வந்து மீன் மக்கர் போட்டது இருக்குல்ல, மீன் மக்கரை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ வந்து வீட்டில் மட்டன் சாப்பிடணும் அப்படின்னா டக்குன்னு இது செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம், கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ வந்து கிரேவி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் சுவை போல் இருக்கும். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இது வந்து நீங்கள் மீன் மக்கர்லேயும் பண்ணிக்கலாம், மட்டன்லேயும் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுங்க, நல்லா அருமையாக இருக்கும். வீட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க விரும்பி. வீட்டில் நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். பாய்.